Welcome to 11 CF Insta channel. இன்னைக்கு June 14 ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. So the first news is International Domestic Workers Day 2025. So இதனுடைய பிரைமரியா எதுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க, which is ratification of ILO Convention 189. So what is this ILO convention அப்படினா International லேபர் ஆர்கனைசேஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களோட கன்வென்ஷன் நம்பர் 189, அதை வந்து C189 அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2009 குளோபல் லேபர் ஸ்டாண்டர்ட் ஃபார் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஸோ இவங்க தான் வந்து June 16 டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. 2011 அந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் கன்வென்ஷன் வந்து ரிலீஸும் ஆச்சு ஆன் June 16. ஸோ அதனால் அதே டேவை வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் டேவாக வச்சுக்கிறாங்க. ஸோ டீசென்ட் ஒர்க் இருக்கணும், அவங்களுக்கு ஃபேர் வேஜஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அவங்களையும் வந்து சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சில இது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து வி ஹாவ் டு ஃபாலோ. எஸ்பெஷலி விமன் அண்ட் மைக்ரன்ஸ் வேர் த மோஸ்ட் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் ஒர்க். ஸோ அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மதிக்கணும். ஸோ மோஸ்ட் வல்னரபிள் இன் குளோபல் ஒர்க் ஃபோர்ஸில் இவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரைட்ஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான ஒரு அவேர்னஸ். ஹோல் வேர்ல்டில் 75 மில்லியன் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க, லைக் ஹோம்ஸ், ஃபேமிலிஸ், கம்யூனிட்டிஸ்குள்ளே. இந்த ILO கன்வென்ஷன் 189 வந்து June 16 அப்போ அடாப்ட் பண்ணதுனால, 2011 அடாப்ட் பண்ணதுனால தான் தட் இஸ் த திங். ஸோ ரெஸ்ட் பீரியட் இருக்கணும், அதுவும் வந்து இந்த ILO கன்வென்ஷனில் தான் சொன்னாங்க. மினிமம் வேஜ் செட் பண்ணாங்க. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அப்யூஸும் வந்து அவங்களுக்கு இதிலேருந்து தான் கொடுத்தாங்க. ஸோ ஐஎல்ஓவோட இன்னொரு கன்வென்ஷன் 190 என்ன சொல்லுதுன்னா, திஸ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி 2019 அடாப்ட் பண்ணுறாங்க. வயலன்ஸ் அகேன்ஸ்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட் இந்த வேர்ல்டு இந்த ஒர்க் பிளேஸ் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷன்லாம் எது கொண்டு வராங்கன்னா, இந்த கன்வென்ஷன் பேசிஸில் யாரெல்லாம் ஐஎல்ஓ கீழே ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ, எந்த கண்ட்ரியில் ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ, கண்டிப்பாக அந்த கண்ட்ரியில் இது ரிலேட்டடான லாஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது, விச் இஸ் அ குளோபல் ஆர்கனைசேஷன். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸோட யூனியன்ஸ் வந்து அதெல்லாத்தையும் அசோசியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ லேபர் ரைட்ஸை செக்யூர் பண்ணுறதுக்கு திஸ் ஃபெடரேஷன் வில் பி ஒர்க்கிங். அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் யூனியன் கான்ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. குளோபல் வாய்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அது கொடுக்கும். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து இட் கேன் கிவ். ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் 2025 அப்படின்னு ஒரு டே இருக்குது. ஸோ அந்த டே வந்து தீம் என்ன, இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெமிட்டன்ஸஸ் ஃபினான்சிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெமிட்டன்ஸ் இந்த சென்ஸ் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சம்பாதிச்சு தே வில் பிரிங் பேக் த மனி டு தேர் ஹோம். ஸோ அதுதான் ரெமிட்டன்ஸ். ஸோ இந்த வருஷம் வந்து ரெமிட்டன்ஸஸ் ஃபினான்சிங் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் தீம். இந்த வருஷம் வந்து 10th ஆனிவர்சரி அப்சர்வ் பண்ணுறாங்க. 10th ஆனிவர்சரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ் 16th June தான் வந்து யூஸ்வலாக இந்த டே IDFR டே வந்து இருக்கும். ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஹூ சாக்ரிஃபைஸ் தேர் ஃபேமிலியோட டைம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தே ஆர் கோயிங் அவுட் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் சென்டிங் மனி டு பேக் டு தேர் ஃபேமிலிஸ். அதை ரெகக்னைஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பாவர்ட்டி எலிவேஷனில் அவங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் அவங்களோட ரோல் வந்து இருக்குது. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட் ஃபார் சேஃப், ஆர்டர்லி அண்ட் ரெகுலர் மைக்ரேஷனில் அவங்களோட ரெமிட்டன்ஸ் காஸ்ட் ரிலேட்டடான அட்வொகேட்டிங், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்றதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸோ ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் வந்து யூஸ்வலாக பீப்புள் ஹூ ஆர் லிவிங் அப்ராட் நோ. ஸோ இந்த இந்த வருஷம் 10th சொல்கிறாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் எப்போ அப்படின்னா 2008 16 June வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ரோம், இட்டாலியில். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுன்றவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து இட் இஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு யூஎன்னோட கொலாபரேஷனில் வந்து ஒரு ஏஜென்சி. ஸோ அவங்களோட சேர்ந்து வேர்ல்டு பேங்க்கும் வந்து ஒரு கொலாபரேஷனில் தான் பண்ணுறாங்க. ஸோ 2015 தான் அஃபிஷியலாக இந்த கவர்னிங் கவுன்சில் ஆஃப் IFAD என்ன பண்ணுறாங்கன்னா, சரி June 16 வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்லி இருக்கட்டும். அந்த டே அன்னைக்கு ரூரல் ஒர்க்கர்ஸ் ஆர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட வைட்டல் ரோல் இன் க்ரோயிங் த GDP ஆஃப் த கண்ட்ரி
ஃபேமிலி பிகாஸ் தே ஆர் கோயிங் அவுட் அண்ட் சென்டிங் த ரெமிட்டன்ஸ் இல்லையா, அதனால அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றதை அக்னாலேஜ் பண்ணணுன்றதுக்காக இந்த டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2014 மில்லன் இட்டனியில் நிறைய மொமெண்டம்லாம் க்ரியேட் ஆச்சு. இது ரிலேட்டடாக ஒரு டே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி 2018 அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி, ஸோ யூஸ்வலாக அதில் பாஸ் பண்ணால் தானே இன்டர்நேஷ்னல் டேவாக வரும். ஸோ அப்போ பாஸ் பண்ணுறாங்க 16th ஜூன் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் டேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2020 2030 வரையும் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் கேம்பெயின் ஒன்று டிகேட் லாங் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது எப்படி உதவுது அப்படின்றதெல்லாம் கியூமுலேட்டிவாக ரெமிட்டன்ஸோட பொட்டென்ஷியல் எவ்வளோ வேர்ல்டு வைட் அப்படின்னு பார்த்தா $5 trillion 2030 ஆகும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷனும் இருக்குது. பாஸ்ட் டீகேடில் 5 trillion மேலேயே வந்து இருந்திருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அஃபிஷியல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி நிறைய இது இருக்குது. மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. 1/3 ஆஃப் திஸ் ஃபண்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு தான் போயிருக்கு மொத்தம் அமௌண்ட்டில். ஸோ விச் மீன்ஸ் ரூரல் ஏரியாவிலேருந்து தான் நிறைய மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வெளியில் போகிறாங்க கண்ட்ரியை விட்டு அப்படின்னு தெரியுது. ஃபுட் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஹவுசிங்க்கெலாம் வந்து இந்த அவங்க சென்ட் பண்ணுற ரெமிட்டன்ஸ் மூலயமா தே ஆர் ஹேவிங் த ஃபேமிலியோட நீட்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. 2030 இது வந்து 4.4 trillion ஆகும்னு சொல்கிறாங்க. பட் which is essentially 5 trillion 2030 ஆகுன்றது தான் எய்ம். 1 billion பீப்புளுக்கு மேலே டைரெக்டாக இந்த இன்வால்வ் ஆகிருக்காங்க. இந்த ஒரு மைக்ரெண்ட் ஒர்க்கரை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்லை வேறு பிளேசஸ்க்கோ அனுப்புறதில்ல. ஸோ சென்டர்ஸாகவும் இருக்காங்க, ரெசிபியன்ஸாகவும் இருக்காங்க. 75% ஆஃப் த ரெமிட்டன்ஸ் வந்து இமீடியட் நீட்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. 25% தான் சேவ் பண்ணுறாங்க ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸஸில். ஸோ அந்தளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே தெரியுது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஏன் வெளியில் போகிறாங்க அப்படின்றது. 2024 மட்டும் 685 million வந்து சென்ட் ஆகிருக்கு LMCIஸாக. ஸோ தேட் இஸ் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் 2024 $685 billion வந்து சென்ட் பண்ணப்பட்டிருக்கு ரெமிட்டன்ஸாக. ஸோ இதில் வந்து 50% வந்து டிஜிட்டலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. தென் குளோபல் ஆவரேஜ் காஸ்ட் வந்து $200 இருக்குது ஆவரேஜே. ஸோ அந்தளவுக்கு தான் குளோபல் ஆவரேஜ் இருக்குது. இது வந்து 6.4% ஃபார் பிலோ த எக்ஸ்பெக்டட் ஒன். பட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டார்கெட்டில் வந்து ரெமிட்டன்ஸோட ஆவரேஜ் வந்து 3% வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக சர்பாஸ் பண்ணியிருக்கு. 6.4% இருக்குது இப்போது, விச் இஸ் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். ஸோ 2025 கேம்பெயினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வருஷம் 4th இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் FD4 அப்படின்ற ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. இது பேர் என்னென்னா 4th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 30th ஜூன்லேருந்து 3 ஜூலை வரையும் ஸ்பெயினில் இந்த கான்ஃபரன்ஸ் கேம்பெயின் மாதிரி நடக்க போகுது. குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் ரெமிட்டன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் they are going to address. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது என்னதுன்னா 1977 ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஃபார்ம் பண்ணாங்க. பாவர்ட்டி, ஹங்கர் இதெல்லாம் ரூரல் ஏரியாஸ்லேருந்து எலிமினேட் பண்ணணும், எஸ்பெஷலி ஃப்ரம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அப்புறம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் மூலிமா இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் விச் இஸ் அண்டர் UN. அவங்க தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் ரோம், இட்டலி. இப்போ பிரசிடெண்ட்டாக வந்து ஆல்வரோ லாரியோ அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் வித் திஸ் இந்த பர்டிகுலர் நியூஸ். அப்புறம் வேர்ல்ட் டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராஃப்ட் 2025 தீம், இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெஸ்டோர் த லேண்ட், அன்லாக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது தான் தீம். ஸோ June 17 வந்து இந்த டே அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த டே அன்னைக்கு லேண்ட் டிகிரடேஷன் நியூட்ரலிட்டியை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லேண்டு வந்து டெசர்டிஃபை ஆகிறதும், ட்ராஃப்ட்டு தண்ணி இல்லாமல் வற்றி போகிறது அது எல்லாத்தையும் வந்து காம்பேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பப்ளிக் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நியூட்ரல் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து லேண்ட் ஹெல்த்தில் கொண்டு வரணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 31st ஆனிவர்சரியாக இந்த வேர்ல்ட் டே ஆன் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. 1994 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டே அப்சர்வ் பண்ணாங்க.
ரெஸ்டோர் த லேண்ட் அன்லாக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ அதுதான் 1994 இருக்குது. தென் 2019 டெசர்டிஃபிகேஷன் அண்ட் டிராஃப்ட் டேவையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டாங்க. வேணா அப்போது 1992 தான் வந்து ரியோ எர்த் சமிட் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவுட்கம்மாக நல்ல UNFCCC UNCBD அந்த மாதிரி நிறைய அவுட்கம்ஸ் வந்ததுக்கப்புறம் 1992 எர்த் சமிட்க்கு அப்புறம் தான் இதுவுமே வருது. ஸோ 1995 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. UNCCD அப்படின்னு ஒன்றும் இருக்குது. ஸோ அவங்க வந்து செக்ரட்டரியேட் தான் குளோபல் ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க 2019. தென் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் ஒரு இது இருக்குது. UNFCCC UNCBD அப்புறம் UNCCD இது 3 தான் வந்து ரியோ எர்த் சமிட்க்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட 3 ஆர்கனைசேஷன்ஸ் இன் த சென்ஸ் அந்த இதில் ஒரு மீட்டிங் மாதிரி வருஷம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு க்ரியேட் பண்ணுவாங்க. சில இதில் வருஷம் சில இதில் வந்து UNFCCCலாம் வருஷம் UNCCD UNCBDலாம் வந்து 2 years ஒன்ஸ் நடத்துவாங்க. நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணணும் டு அச்சீவ் த கோல் அப்படின்றதுக்கு தான் வந்து இது எல்லாமே இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் நடக்கும். டெசர்டிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் வேர் ஃபர்டைல் லேண்ட் வந்து அரிட், செமி அரிட், ட்ரை ஹியூமிட் ஏரியாஸாக டீக்ரேட் ஆகுறது, அன்ப்ரொடக்டிவாக மாறுறது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அதில் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால இருக்கலாம், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கலாம், டீஃபாரஸ்டேஷன் ஆகிருக்கலாம், இல்லை ஓவர் கிரேசிங்னால ஆகிருக்கலாம், இல்லை புவர் லேண்ட் மேனேஜ்மெண்ட்னால கூட ஆகிருக்கலாம். ஸோ தேட் இஸ் த டெசர்டிஃபிகேஷன். ஸோ அது சாயில் ஃபர்டிலிட்டியை ரெடியூஸ் ஆகிறதுனால அதை நம்பி இருக்க ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ அதை பற்றிலாம் இதில் பேசுவாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, சீரியஸ் த்ரெட்ஸ் டு ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி, அதனால் பயோடைவர்சிட்டி டிஸ்டர்ப் ஆகுறது, லைவ்லிஹுட் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது, ரூரல் கம்யூனிட்டிஸ் வந்து வல்னரபிள் பிளேஸுக்கு போகிறது, இது எல்லாத்தையும் காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா we have to do certain things. அது வந்து அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலயமா பாவர்ட்டி வரும், மைக்ரேஷன் வரும், கிளைமேட் ரிலேட்டடான ரிஸ்க், இது எல்லாத்தையும் குளோபல் லெவலில் அவேர்னஸ் கொண்டு வரணும் தான் இந்த டே. 40% ஆஃப் த எர்த்ஸ் லேண்ட் இஸ் ஆல்ரெடி டிக்ரேடட். இதனால் 3 பில்லியன் பீப்புள் வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இன்னமும் இவங்களும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஃபர்தராகவும் நம்ம எதுவும் டெசர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் போயிடக்கூடாதுன்றதுக்காக காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ UNCCD இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் டெசர்டிஃபிகேஷனோட இது இருக்குது. தென் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் டு காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன், இது வந்து இந்தியாவோட நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி. இதில் நிறைய CAMP, க்ரீன் இந்தியா மிஷன், ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட், ரிவர்ஸ் லேண்ட் டிகிரடேஷன், இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் பார்க்கும்போது கிரேட் க்ரீன் வால் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் an ஆஃப்ரிக்கன் லெட் இனிஷியேட்டிவ். 100 மில்லியன் ஹெக்டேர் ஆஃப் த டீக்ரேடட் லேண்டை வந்து ரெஸ்டோர் பண்ணணும் பை 2030 அப்படின்ற ஒரு கோலுமே அவங்க வச்சுருக்காங்க. பாண்ட் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் அ குளோபல் கேம்பெயின். 350 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டட் லேண்ட் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணணும். அது எல்லாத்தையும் வந்து 2030 ரெஸ்டோர் பண்ணணும். லேண்ட் டீக்ரேடேஷன் நியூட்ரலிட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதன் மூலயமா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலயமா நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, லேண்ட் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அதுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபண்டுமே இருக்குது. UNCCDயோட குளோபல் மெக்கானிசமில் டெய்லி 1 பில்லியன் வந்து ரெக்வயர் வேணுமா ஃப்ரம் 2025 to 2030 எதுக்குன்னா ஃபார் த ரிவர்ஸ் ஆஃப் லேண்ட் டிகிரேடேஷன். ஆல்ரெடி டிகிரேட் ஆகிருக்க லேண்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டே 1 பில்லியன் தேவைப்படுது ஃப்ரம் 2025 to 2030. அப்போ தான் நம்ம கோலையே ரீச் பண்ண முடியுமா, விச் இஸ் நாட் ஸோ குட். ஆனால் இப்போ எவ்வளோ, சரி 1 பில்லியன் தேவைப்படுது, இப்போ எவ்வளோ கரண்ட்டாக ஃபண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. 66 பில்லியன் பெர் இயர் இருக்குது. மியர்லி 6% தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ப்ரைவேட் செக்டார் இதில். ஸோ விச் இஸ் நாட் அப் டு த மார்க். ஸோ இது இந்த UNFCCC, UNCCD, UNCBD இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபண்டு தான் பிரச்சனை. நிறைய கோல்ஸ் வந்து சூப்பரான கோல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபண்டு தான் இருக்காது. அப்புறம் $1 வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க இன் லேண்ட் ரெஸ்டரேஷன் அப்படின்னா தட் கேன் ஜென்ரேட் அப் டு $30 வந்து இன் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்க
நடக்கலையே, அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. யூஎனோட ரிப்போர்ட்லேயுமே 77.6% ஆஃப் த எர்த்ஸ் லேண்ட் வந்து ஆல்ரெடி ட்ரைனஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச்னால இன்னும் இது மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 2025 ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஹோஸ்ட் பண்ணி, அதே மாதிரி இந்த யூஎன் டிகேட் ஃபார் எக்கோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் 2021 to 2030 பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து prevent, halt and reverse the degradation of ecosystem and campaign may provide பண்ணியிருக்காங்க large scale. இதில் வந்து 1.5 billion hectare of degraded land வந்து 2030 நம்ம ரிவர்சல் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதில் வந்து சரி இது 2021 ஆரம்பிச்சிருச்சுல்ல, சோஃபார் என்ன ப்ராக்ரஸ்ன்னு கேட்கும்போது 1 billion hectares வந்து G20 குளோபல் லேண்ட் ரெஸ்டரேஷன் இனிஷியேட்டிவ் மூலயமா கிரேட் க்ரீன் வால் இனிஷியேட்டிவ் மூலயமாவும் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் யார் ஹோஸ்ட் பண்ணுறான்றது சொல்லியிருப்பாங்களே, தட் இஸ் வெயிட், யார் ஹோஸ்ட் பண்ணுறா? கொலம்பியா இஸ் ஹோஸ்டிங் திஸ் இயர். லாஸ்ட் இயர் வந்து ஜெர்மனி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முந்தின இயர் USA. ஸோ லாஸ்ட் 4-5 இயர்ஸாக வந்து ஒரு கண்ட்ரியும் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 17 காம்பேட்டிங் டெசர்டிஃபிகேஷன் UNCCD அதை வந்து மங்கோலியாவில் 17th to 28th August 2026 நடக்கும்போது, ஏன்னா 2 years once நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன்னா, UNFCCC மட்டும்தான் வருஷம் நடக்கும், மிச்சம் 2 years once நடக்கும். இது மிச்சம் 2024 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 2026 தான் நடக்க போகுது. அதோட COP 17 வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது? மங்கோலியாவில் நடக்க போகுது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 2026 வந்து இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வாட் இஸ் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட்ஸ். ஸோ அப்படின்னு ஒரு இயராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், MOEFCC, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசமோட கொலாபரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் காம்பேட்டிங் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஃப்ட்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி, ஒர்க் ஷாப் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரிட் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் ஜோத்பூர் ராஜஸ்தானில் தான் இது நடக்குது. அண்டு தீம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நடக்குது. ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸ் FICCI வந்து வராங்க. ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரஸ்ட் அண்ட் finance, unlocking the power of carbon market and reducing emissions for restoration and forest degradation, இதை பற்றியும் ஒரு கேம்பெயின் நடக்குது. ஸோ இது இந்த டே ரிலேட்டடாக which is combating desertification ரிலேட்டடாக இருக்கிற ஒன்லி லீகல் பைண்டிங் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது UNCCD தான். ஸோ அவங்கள பற்றி பார்க்கணுன்னா ஹெட் குவார்ட்டர்ட் இன் பான், ஜெர்மனி, 1994 கிரியேட் பண்ணது. இப்ராஹிம் தேவா அப்படின்றவர் தான் வந்து இப்போ கரண்ட் பிரசிடெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப் 2025 வந்து எங்கே இனாகுரல் எடிஷன் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ June 18 to 27 வரையும் இந்த ஹாக்கி இனாகுரல் மாஸ்டர் கப் வந்து நடக்கும். ஸோ இனாகுரல் எடிஷன் வில் பி கண்டக்டட் இன் சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. 18 to 27 நடக்க போகுது. இதில் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப் ஃபார் மென் 40+ ஏஜில் இருக்கிற மென்னுக்கு இது நடக்க போகுது. அண்ட் விமனுக்கு வந்து 35+ ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அதுதான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெட்ரன் ஹாக்கி டோர்னமெண்ட், இது நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ ஹாக்கி லெஜண்ட்ஸை ஹானர் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக இது இருக்க போகுது. இதன் மூலயமா ஏஜிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம், நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாக்கியை ரிவைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு காம்படிட்டிவ் பிளாட்ஃபார்ம் வந்து ரிட்டையர்டு அத்லெட்ஸ்க்கு இருக்கணும், அவங்களோட ஸ்போர்ட்டோட ரீகனெக்ட் பண்ணுறதுக்கும் இது உதவுன்றதுனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 12 men 8 விமென்ஸ் டீம் வந்து இதில் ஃபீச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. குரூப் மேட்சஸ், நாக் அவுட்ஸ், ஃபைனல் ஸ்டேஜஸ் வரையும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்மர் பிளேயர்ஸ் வந்து இருக்க போகிறாங்க. பூல் A, பூல் Bன்னு 2 பூல்ஸாக பிரிக்க போகுது. ஸோ இந்த டீம்ஸோட நேம் வந்து கண்டிப்பாக ஸ்டேட்ஸோட நேமாக தான் இருக்க போகுது. தமிழ்நாடு, ஒடிசா, பஞ்சாப், கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகான்னு. அண்ட் மென்ஸில் 12, விமென்ஸில் 8. ஸோ அது மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட்
அர்மன் டுப்ளண்டிஸ் அவர் வந்து போல் வால்ட்டில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. 6.28 மீட்டர்ஸ் வந்து போல் வால்ட்டில் ஜம்ப் பண்ணி ஹீ கிரியேட்டட் அ வேர்ல்டு ரெக்கார்ட். அது எங்கே அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் ஒலிம்பிக் ஸ்டேடியம் அங்கே தான் நடந்துச்சு. ஸோ நியூ போல் வால்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க 6.28 மீட்டர்ஸில். ஸ்டாக்ஹோம் ஒலிம்பியா ஸ்டேடியம் ஸ்வீடனில் நடந்தது. ஸோ அத்லெட்டிக் எக்ஸலன்ஸ் இதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். ஹீஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்டு எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 6.27 மீட்டர்ஸ், இப்போ 6.28 மீட்டர்ஸ்க்கு புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்வீடிஷ் இதே ஓஸ்லான் டைமண்ட் லீகில் வந்து 6.15 மீட்டர் அச்சீவ் பண்ணியிருந்தார் பிஸ்லன் ஸ்டேடியமில். அண்ட் டூப்ளண்டிஸ் அச்சீவ்டு ஹிஸ் 12th வேர்ல்டு ரெக்கார்ட் நவ். இதுதான் வந்து 12th வேர்ல்டு ரெக்கார்ட் இன் டைமண்ட் லீக். அண்ட் இதுக்கு முன்னாடி அதான் 11 டைம்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 20 feet 7 inches ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே க்ரியேட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸோ ஃபார் ஹீஸ் டூயிங் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து February 2020 ஹீ மேட். கன்சிஸ்டண்ட்டாக அதிலேருந்து ஹீ இஸ் புஷிங் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ யா that's this. நெக்ஸ்ட் எந்த இந்தியன் டென்னிஸ் பிளேயர் வந்து அவரோட 32nd கேரியர் டபுள் டைட்டிலை வந்து கியூமரஸ் ITF 2025 ஈவெண்ட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கிதா ரெய்னா. ஸோ இந்த கியூமரஸ் போர்ச்சுகலில் June 15th வந்து இந்த டோர்னமெண்ட் ITF டோர்னமெண்ட் வந்து நடக்குது. அதில் 32nd டபுள் டைட்டிலை வந்து அங்கிதா ரெய்னா வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ITF வேர்ல்ட் டென்னிஸ் டூரில் தான் வந்து which was held between 9th June to 15th June விமென் டோர்னமெண்ட். ITF வேர்ல்டு டென்னிஸ் டூர்லேயே இது வந்து விமென் டோர்னமெண்ட் தனியாக. இதில் இந்தியன் பிளேயர் அங்கிதா ரெய்னா அலாங் சைட் ஃப்ரெஞ்ச் பார்ட்னர் ஆலிஸ் ராபி வந்து 40,000 ITF விமென்ஸ் டபுள் டைட்டிலை வந்து வின் பண்ணுறாங்க கியூமரஸ் பை defeating the Japanese duo. ஸோ அங்கிட்டாவோட ப்ரொஃபஷ்னல் மைல் ஸ்டோனில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த திங். அண்ட் என்ன சர்ஃபேஸ்லன்னா ஹார்ட் அவுட்டோர் சர்ஃபேஸில் தான் வின் பண்ணுறாங்க. விமென்ஸ் 50 அந்த இட் இஸ் ITF வேர்ல்ட் டென்னிஸ் டூரில் பார்ட், இதுவும் ஒரு பார்ட். அண்ட் தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெட் 25 கெனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் யார் வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மேட்ச் அப்போது வந்து மேக்லரன் அப்படின்ற கம்பெனியை சேர்ந்து நாரிஸ் அண்ட் ஆஸ்கர் பியஸ்ட்ரி 2 பேருக்குமே வந்து 4th பொசிஷனுக்கு வரும்போது சம் கொலிஷன் வந்து நடந்துச்சு. அதனால் அதை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் வின்னர் வந்து ஜார்ஜ் ரசல். ஸோ ஜார்ஜ் ரசல் தான் கெனடியன் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணார். ஸோ that's it with this news. not much. Then நெல்லை சுமுத்து அப்படின்றவர் வந்து பாஸ்ட் அவே ஆயிருக்காரு. ஸோ அவரோட ஏன் அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இப்போது நியூஸில் வர அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஹீ பிரிட்ஜ் த ஸ்பேஸ் சயின்ஸ் வித் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ திருவனந்தபுரம் கேரளாவில் தான் இறந்து போயிருக்காரு. ஹீ இஸ் அன் இன்ஸ்ட்ரோ சயின்டிஸ்ட் அண்ட் தமிழ் ஆத்தரும் கூட. ஸோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் சயின்டிஸ்டாக ஹீ வாஸ் ஒர்க்கிங். ஆல்சோ நிறைய டெக்னிக்கல் புக்ஸ் கூட எழுதியிருக்காரு. ஸோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொலிஃபிக் தமிழ் ஆத்தர். அட் ஏஜ் 74 he passed away. போத் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்க்கும் தமிழ் சயின்ஸ் லிட்ரேச்சருக்கும் 170க்கும் மேலே புக் எழுதி கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் ஸ்டெம் அண்ட் லாங்குவேஜ் ஆர்ட்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஹீ வாஸ் pioneered in it. அண்ட் இஸ்ரோவில் அண்ட் இவரோட முக்கியமான புக்கு பேர் வந்து விண்வெளி 2057. அதுக்கப்புறம் அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, எயின்ஸ்டீனும் அண்டவெளியும், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. 2004 இவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. சயின்ஸை பப்ளிக்கு ஆக்சசபிளாக மாற்றி அவர் எழுதின புக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்றதுனாலையும் மேகசின் கான்ட்ரிபியூஷன்ஸும் நிறையா பண்ணியிருந்தார், அதர் மீடியா கான்ட்ரிபியூஷன்ஸும் பண்ணியிருந்தார். அதனால் அந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க. மகாகவி பாரதியார் ஐந்தமிழ் அப்படின்ற அவார்டு வந்து அறிவியல் தமிழ் கேட்டகரி கீழே பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் நிறைய புக்ஸும் எழுதியிருக்காரு. அண்ட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் எப்படி அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம தமிழில் நார்மல் பீப்புளுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும்னு நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு. அதனால திஸ் நியூஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ஆந்திர பிரதேஷ் ரீஜனல் ஆஃபீஸை வந்து ரீலொகேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா விஜயவாடாக்கு. ஸோ ரீலொகேஷன் ஆஃப் RBI's ஆந்திர பிரதேஷ் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து நடந்திருக்கு. விச் இஸ் இன் ஸ்டாலின் சென்டர், MG ரோட், விஜயவாடா.
just Deputy Governor T. Ravishankar வந்து அதை இனாகுரேட் பண்ணியிருக்காரு. ஸோ that's it with this news. Next, NPCI வந்து டிரான்சாக்ஷன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஐ ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிரெக்டிவ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க June 16, 2025. அப்போது அது என்ன அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் டைம் வந்து 10 to 15 செகண்ட்ஸ்க்கு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் டைம் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு இபி பில் கட்டுறீங்க இல்லை ஏதோ ஒரு யாருக்கோ மணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து 10 to 15 செகண்ட் தான் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் டெட்லைன் வந்து June 30, 2025 நடக்கணும்னு என்பிசிஐக்கு மேண்டேட் அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே நியூஸ். ஸோ என்பிசிஐ has mandated all the UPI stakeholders to reduce the transaction validation and reversal time வந்து 10 to 15 செகண்ட்ஸில் நடக்கணும். லிமிட் பேலன்ஸ் செக்ஸ் எல்லாமே வந்து 50 டைம்ஸாக டேவாக இது பண்ணணும். நேம் விசிபிலிட்டி, எடிட்டிங் ஆன் த யூபிஐ ஆப்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டிரெக்டிவ் June 16, 2025 அப்போது யூபிஐயோட சர்வீஸ் சாஃப்ட்வேரில் தான் இந்த இது எல்லாத்தையும் மாற்றணும். தே ஹாவ் டு டூ திஸ் அண்ட் என்பிசிஐ அதை மேண்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸில் தே ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ். கம்யூனிகேஷன் பிரிட்ஜிங் பிட்வீன் மர்ச்சன்ட் பேங்க் டெர்மினல் அண்ட் யோர் யூபிஐ எனேபிள்டு பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுக்கும் அந்த டிரான்சாக்ஷன் டைம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மர்ச்சன்ட் பேங்கிங் டெர்மினலில் இருந்து யுவர் யூபிஐ எனேபிள்டு பேங்க் அக்கௌண்ட் அதுக்கு மாறுறதுக்கு அந்த பிரிட்ஜிங் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் டைம் தான் 15 to 30 செகண்ட்ஸ்குள்ளே கம்மி பண்ணுங்கள் ரெஸ்பாண்ட் டைமை ரெக்வஸ்ட் கொடுத்தா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வேர் என்பிசிஐ வந்து கரண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னது, எங்கேருந்து மர்ச்சன்ட் பேங்கிங் டெர்மினல்லேருந்து நம்மளோட யூபிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் தான் 15 to 30 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிருந்துருக்கணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டைமை ஏபிஐ ரெக்வஸ்ட் மூலயமா எனிவேர் பிட்வீன் 10 to 50 செகண்ட்ஸ்க்கு கம்மி பண்ணுங்கன்னு சொன்னதுனால 66% ஆஃப் த ரிடக்ஷன் இன் டைம் வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி என்ன டைமாக இருந்துச்சு அப்படின்னா 30 to 10ன்னு ஒரு வேஸ்ட் ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. இப்போது அதை 10 to 15ன்னு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் த ப்ராசஸ் வில் பி ஃபாஸ்டர் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. டியூ டு திஸ் மூவ் என்பிசிஐயோட கஸ்டமர்ஸ் யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், யூபிஐ வச்சுருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சோஃபார் யார் அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே தவிர்த்து பேடிஎம், பிம் யூபிஐ, அமேசான் பே, கிரெட் பேன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து தே ஹாவ் டு மேக் தீஸ் சேஞ்சஸ். ஸோ ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன் டைம் இருக்கிறதுனால ஃபாஸ்டர் ரிவர்சல் டைமும் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்குது ஆஃப் ஃபெயில்டு யூபிஐ. ரிவர்சல் டைம் என்னென்னா ஃபெயில்டு யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு ரிவர்சல் டைம். ஸோ அது இருக்குது. இதனால் கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்டராக தே கேன் டூ. ஸோ யூபிஐ ஏபிஐ லெவல் சேஞ்சஸ் வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் என்பிசிஐ சே அபவுட் திஸ் யூபிஐ ஏபிஐஸ்? ஸோ April 2026 சர்க்குலர்லேயே என்பிசிஐ செட் தட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த யூபிஐ, ஏன்னா மந்த் ஆன் மந்த் யூபிஐ டிரான்சாக்ஷன் பை வால்யூம் அண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அதை ஃபர்தராக மாற்றணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைமை நாங்கள் ரெடியூஸ் பண்ணலான் இருக்கோம் ஏபிஐஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பே, ரெஸ்பான்ஸ் பே, டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து யூபிஐ ஏபிஐஸில் என்டிட்டிஸ் ரெமிட்டர் பேங்க் அண்ட் பெனிஃபிஷியல் பேங்க் வந்து எக்ஸிஸ்டிங் ரெஸ்பான்ஸ் 30 செகண்ட்ஸாக இருக்குது, இதை 15 செகண்ட்ஸாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. என்னது ரெக்வஸ்ட் பே, ரெஸ்பான்ஸ் பே இது ரெண்டுக்கும். சரி, டிரான்சாக்ஷன்ஸ் செக் ஸ்டேட்டஸ், நான் அனுப்பிச்சது போயிடுச்சா அப்படின்றத செக் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதாவது நம்ம அனுப்பிச்சது போயிடுச்சான்னு இப்போ இபி பில் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சான்னா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் ஆகும். நம்மளுக்கு 1 or 2 செகண்ட்ஸான்னு தெரியல, பட் அது கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும். அந்த ரெமிட்டர் பேங்க் அண்ட் பெனிஃபிஷியரி பேங்க்குக்கு அந்த டிரான்சாக்ஷன் போயிருக்கணும், அது 30 செகண்ட்ஸாக இருந்தது 10 செகண்ட்ஸாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த 15 to 10 செகண்ட்ஸ் அண்ட் 30 to 10 செகண்ட்ஸ்ன்றதை மாற்றிருக்காங்க. தென் டிரான்சாக்ஷன் ரிவர்சல், நமக்கு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க ஆனால் அங்கே போகலை, பட் திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கே வரணும்ல. ஸோ ரெமிட்டர் பேங்க் அண்ட் பெனிஃபிஷியல் பேங்க் ஹேஸ் டு டேக் தி ஸ்டெப். இதுவுமே வந்து 30 செகண்டாக இருந்ததை 10 செகண்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த 4th ஒன் இஸ் வேலிடேட் அட்ரஸ். ஸோ நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து வேலிடேட்டாக இருக்கணும். பேஆர்எஸ்பி,
பேஇ எஸ்பிஇ பெனிஃபிஷியல் பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி பேஸ்டு ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் அது செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து 15 செகண்ட்ஸாக முன்னாடி இருந்துச்சு. இதையுமே வந்து 10 செகண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த 4 இம்பார்ட்டண்ட் திங் தே செட். ஸோ என்பிசிஐ இந்த சர்க்குலரில் சொல்லும் போதே ரிவிஷன்ஸ் ஆர் இன்டென்டட் டு இம்ப்ரூவ் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வால்யூம்லே பேசிஸ்லேயும் வேல்யூ பேசிஸ்லேயும் கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் ஷுட் நாட் இம்பேக்ட் த கஸ்டமர்ஸ் ஓட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெக்னிக்கல் டிக்ளைன் த்ரெஷ்ஹோல்டெல்லாம் கம்மி பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஎஃப்ஓ ஆஃப் என்டிடி டேட்டா பேமெண்ட் சர்வீசஸ்லாம் இதை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தட் திஸ் வில் இன்க்ரீஸ் இன்னும் அதிகமான யூபிஐ யூசர்ஸை வந்து புல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டைம் ஆஃப் யூபிஐ ஏபிஐஸ்னால ஒருவேளை ஒரு ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா யூ கேன் மேக் மோர் சேஞ்சஸ். ஸோ யூபிஐயோட ட்ரான்சாக்ஷன் டைம் எல்லாம் இப்படி மாற்றுறாங்கல்ல. ஸோ வாட் டு வி ஹாவ் எனி கோல் அப்படின்னு கேட்டால் 2026 1 crore நாட் 1 crore 1000 crore வந்து மந்த்லி ட்ரான்சாக்ஷன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கணும் வித்தவுட் சாக்ரிஃபைசிங் ட்ரஸ்ட், காஸ்ட் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு கோலுமே இருக்குது. ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து என்பிசிஐயும் பண்ணுறாங்க, புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட், எந்த பேங்க் வந்து மாருதி சுசுகி இந்தியாவோட 2025 மாருதி சுசுகி பேங்க் வந்து மாருதி சுசுகி இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கார் ஃபினான்சிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்திருக்கு அப்படின்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் ஃபினான்சிங்காக தான். ஸோ இனிமேல் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு that process will be easier. ஆர் மாருதி சுசுகி கூட போய் நீங்கள் வந்து ஒரு வேளை கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட திஸ் ஆப்ஷன் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து கூட யூ கேன் கெட் த லோன். ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப். தென் விச் யூரோப்பியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து டிசிஎஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஃபார் த ரீகன்சிலியேஷன் ஆப்ரேஷன் யூஸிங் த ஏஐ. ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ டிசிஎஸும் இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க டு ஆட்டோமேட் த ஃபினான்ஷியல் reconciliation. So what is this reconciliation process அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். It is a financial operation. ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்டர்னல் அக்கௌண்ட்ஸ், இதெல்லாமே வந்து அக்யூரேட்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இட் இஸ் அ க்ரூஷியல் ஃபார் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃப்ராட் ப்ரிவென்ஷன். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு டிசிஎஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க வித் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ டிசிஎஸோட அந்த சர்வீசஸை தே ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் டிசிஎஸ் BANC STM ஃபார் ரீகன்சிலியேஷன் அண்ட் AI driven சொல்யூஷன் ஃபினான்ஷியல் ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ்க்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ டிரான்சாக்ஷன் அக்யூரசி கிடைக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வைல் ரெடியூசிங் த மேனுவல் இன்டர்வென்ஷன் கம்மியாகும் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில். ஸோ தேட்ஸ் த ப்ராசஸ் ஹியர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். தென் நார்த் கொரியாவுக்கு ஒரு நியூ இந்தியன் அம்பாசடர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா அலியாவட்டி லோக்குமார். ஸோ பியாங்காங் நார்த் கொரியாவுக்கு ஒரு 4 year கேப்க்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஹீ இஸ் ஆஃப் ஃப்ரம் 2008 பேட்ச் IFS ஆஃபீஸர், அம்பாசடர் டு நார்த் கொரியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் அதர் ரீசன்ஸ் இருக்குது, பட் வி டோன்ட் வாண்ட் டு கோ மச் இன்டு இட். ஃபார்மர் விசிட்டர் VK சிங் தான் லாஸ்ட் டைம் 2018 போனார். அதுக்கு முன்னாடி IFS 2008 அலியாவட்டி லோக்குமார் he was from இது. that's it with this. நெக்ஸ்ட், சிப்ரி இயர் புக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் டெவலப்மெண்ட் வந்து ட்ரூ அபவுட் இந்தியாவோட நியூக்ளியர் ஆர்சனல்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சிப்ரி இஸ் அ வருஷம் ரிலீஸ் பண்ணுற ஒரு புக். இது இயர் புக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு கண்ட்ரியோட ப்ராசஸ் இன் வித் ரெஸ்பெக்ட் டு த குளோபல் நியூக்ளியர் ரேஸ், என்ன மாதிரியான வார் ஹெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிப்ரிக்கே வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் அவங்களோட இயர் புக்கில் இந்தியாவை பற்றி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஆர்சனல் அண்ட் MIRV கேப்பபிள் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்ரியோட ரிப்போர்ட் வந்து இந்தியாவோட எக்ஸ்பென்ஷன் ஆஃப் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை
ப்ராமிஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வி ஆர் டூயிங் தட். இப்போது ஈரான் பண்ணுறத எதிர்க்கிறாங்க இஸ்ரேல், பட் நம்மளுமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து ஏன் நம்ம மேலே அந்தளவுக்கு எந்த ஒரு கண்ட்ரியாலையும் இல்லை ஐஏஇஏனாலேயே எதுவுமே பண்ண முடியாததுக்கு மெயின் ரீசன் அந்த நான் ப்ரொலிஃபிகேஷன் ட்ரீட்டியில் நம்ம சைன் பண்ணலை. ஈரான் சைன் பண்ணியும் அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் வந்து பண்ணுறாங்கன்றது தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம சைன் பண்ணாதனால ஐஏஇஏ நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. தோ வி ஹேட் sanctions பிஃபோர் இன் தி early 2007-9 அப்போது வேர் மன்மோகன் சிங் ஹேஸ் டு இன்டர்ஃபியர், யூஎஸ் கிட்ட பேசி நம்ம sanctions எல்லாம் ரெடியூஸ் பண்ண வச்சாங்க. எட் நம்ம இன்னும் என்பிடி சைன் பண்ணாத ஒரு கண்ட்ரி தான். ஸோ சிப்ரி ரிப்போர்ட்டில் இந்தியாவோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்லி எக்ஸ்பேண்டட் இட்ஸ் நியூக்ளியர் ஆர்சனல் இன் 2024 அண்ட் கேனிஸ்டர்ட் மிசைல் சிஸ்டம்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அதை வந்து மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸை வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டில் ஓப்பனாக சில விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ க்ரெடிபிள் டிட்டர்மெண்ட் போஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். ரீஜனல் த்ரெட்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். பட் யா, வாட் இஸ் திஸ் சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸ்வீடிஷ் திங்க் டேங்காக இருக்கிறவங்க குளோபல் ஆர்மமெண்ட்ஸ், மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், டிஸ்ஆர்மமெண்ட் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு இயர் புக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் வந்து ஒரு மிஷன் பேலோட் சிஸ்டம். பேலிஸ்டிக் மிசைல், சிங்கிள் பேலிஸ்டிக் மிசைல்னால தே கேன் டூ மல்டிபிள் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். ஸோ இதை நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியா கிட்ட எவ்வளோ டோட்டல் வார்ஹெட் இருக்குது அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பொசஸஸ் 180 ஸ்டோர்ட் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் ஜான் 2025. ஸோ இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் வந்துச்சா, இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் களத்தில் வந்தால், வார்னு ஒன்று வந்தால் யார் ஜெயிப்பா அப்படின்றத வந்து இந்த மாதிரி வார் ஹெட்ஸ் என்ன இருக்குது, அவங்களோட நியூக்ளியர் ட்ரைட்ஸ் என்ன இருக்குது, மிலிட்ரி பர்சனல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதே வந்து இந்த சிப்ரி ரிப்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ நல்லா பார்த்துருந்தீங்க, ஈரான் இஸ்ரேல் சண்டை ஆரம்பிக்கும் போது நியூஸ் சேனல்ஸ் வேர் கீன் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். சிப்ரி ரிப்போர்ட் இப்போ லாஸ்ட் இயர் என்ன சொல்லிச்சு அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்தியா கிட்ட 180 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருமே பண்ணுறோம். அதாவது பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ் நம்மக்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது. ஸோ அதுக்காகவா அது சண்டை போடுறோமோ இல்லையோ, நம்ம ஒரு வேளை சண்டை வந்தால் we can win-ன்ற அளவுக்கு என்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குன்றதை ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் டைம் டு டைம். மாடர்னைசேஷனுமே பண்ணியிருக்காங்க. கேனிஸ்டர் மிசைல்ஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் வார் கேப்பபிலிட்டியோடு இருக்குது. மெச்சூர் நியூக்ளியர் ட்ரையட் இருக்குது. லேண்ட் பேஸ்டாகவும் போகும், லேண்ட் ஏர் அண்ட் சப்மரைன்ஸ் வழியாகவும் போகும். 3 நியூக்ளியர் ட்ரைஹெட்மே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் பவர்ட் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. பாசிபிள் ஷிஃப்ட் இருக்கலாம் வார்ஹெட்ஸில். பீஸ் டைமில் தே கேன் டூ சர்டன் திங்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து 180 இருக்கா, பாகிஸ்தான் கிட்ட 170 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது, சைனா கிட்ட இது வந்து 600 இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இதில் அப்ராக்சிமேட்லி 100 வார்ஹெட்ஸ் வந்து 2023 க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி 350 நியூ ஐசிபிஎம்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் ஐசிபிஎம் அப்படின்னா, தேட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் நியூக்ளியர் ரிலேட்டட் இது. ஸோ அதுவுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதனுடைய கவுண்ட்டுமே அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. போஸ்டர் ஷிஃப்ட்டுமே நடந்திருக்கு. குளோபல் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, வேர்ல்டு வைடு 12,241 வார்ஹெட்ஸ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது. இதில் மிலிட்ரி ஸ்டாக் பைலில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 9,000+ இருக்குது. டாப் நியூக்ளியர் பவர் அப்படின்னு இப்போ சோஃபா சொல்லக்கூடியது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரஷ்யா, செகண்ட் யூஎஸ்ஏ. ரஷ்யா கிட்ட 5,459 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது. யூஎஸ்ஏ கிட்ட 5,177 இருக்குது. ஸோ
This is the difference. And டுகெதராகவே இவங்க 2 பேர் மட்டுமே மோர் தென் 90% ஆஃப் த நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 2 கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து சைட்லைன் ஆகுறாங்க. ஆப்ரேஷ்னல் அலர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. தேட் அரவுண்ட் 2100 வார்ஹெட்ஸ் வந்து ஹை அலர்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த வார் நடந்துகிட்ருக்க ரீஜன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 9 நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேட்ஸ் லைக் UK, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், நார்த் கொரியா இந்த மாதிரியான நிறைய இது இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்தியாவையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ம் கண்ட்ரோல்ஸில் லாஸ்ட் மேஜர் கண்ட்ரோல் ட்ரீட்டி என்னென்னா நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஸோ 2026 அது வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு சக்ஸஸர் அக்ரிமெண்ட்டுமே நம்ம இன்னும் சைன் பண்ணலை வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஸோ அதை கன்சர்னாக சொல்கிறாங்க. அன்செக்டு நியூக்ளியர் எக்ஸ்பேன்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ குளோபல் ஃப்ரேம் ஒர்க் ஆப்சன்ஸ். ஸோ அந்த குளோபல் ஃப்ரேம் ஒர்க் ரிஸ்க் வந்து இருக்குது. அன்செக்டு நியூக்ளியர் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் எஸ்கலேஷன் வந்து ஒரு கண்ட்ரியும் பண்ணுறாங்க. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட்டுக்கான ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸாக இந்தியா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் ஆஃபையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஆர்ம்ஸ் ரைஸ்ட் ஆகிருக்கு, நியூக்ளியர் லிங்க்டு சைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வி டோன்ட் டூ தேட். பட் பார்த்துக்கலாம். டெக்னாலஜிக்கல் மல்டிப்ளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏஐ தான் வந்து ஃபஸ்ட்டு நிற்குது. அதுக்கப்புறம் சைபர் வார்ஃபேரும் அந்த வாரில் யூஸ் பண்ணுறாங்க. குவாண்டம் சிஸ்டம் அண்ட் ஸ்பேஸ் அசர்ட்ஸ் எல்லாம் வந்து வாருக்கு யூஸ் பண்ணுறாங்க, விச் ஆர் மோர் ஃப்ரெஜைல் அண்ட் லெஸ் ப்ரெடிக்டபிள். இந்த ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, இந்த குவாண்டம் சிஸ்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிஷன் மேக்கிங் டைம்லைன்ஸ்லாம் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன்னால் கம்மியாகுது. மிஸ்கேல்குலேஷன் ஆர் ஆக்சிடென்டல் லான்ச் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் டு டைம் பார்த்துட்டு தான் இருக்கும். வார்ஃபேர் ரிலேட்டடாக மிஸ்இன்ஃபர்மேஷன் அதிகமாக வருது. ஃபேக் நரேட்டிவ், ப்ரொபகெண்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போவே பார்த்தோம். அதனால தான் நம்ம கண்ட்ரியில் தெளிவாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிஷன் லீடர்ஸையும் இன்க்ளூட் பண்ண ஒரு டெலிகேஷன் லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒரு கண்ட்ரியையுமே அந்த டெலிகேட்ஸ் போய் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம என்ன பண்ணோம், பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, நம்ம சைடு என்ன டேமேஜ், நம்ம என்னெல்லாம் கண்ட்ரோல்டாக பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதில் தான் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸுமே இருந்ததை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சசி தரூர் ஹேட் அ டாக். ஒருவேளை இந்த காங்கிரஸை விட்டு பிஜேபி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது போல் அப்படின்லாம் டாக்ஸ் இருந்தது. ஈவன் ஃப்ரம் தமிழ்நாடு எம்பி கனிமொழி அவங்களுமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. தென் தீஸ் ஆர் த திங்ஸ். இந்த ஃபேக் நரேட்டிவ் அண்ட் ப்ரொபகெண்டாவை பற்றியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்தியா பற்றி பேசும்போது மாடர்னைசேஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்ட்ரைன். ஆர்ம் கண்ட்ரோல் டாக்ஸ் எல்லாம் வந்து ரிவைவலில் இருக்குது. நியூக்ளியர் ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸில் ரீஜனல் லெவலில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இன்டிஜீனியஸாகவே அவங்க மேக் பண்ணுறாங்க கண்ட்ரிக்குள்ளேயே. ஸோ க்ரெடிபிள் மினிமம் டெட்டரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ஆர்மமெண்ட்டில் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆக்டிவாக என்கேஜ் இன்னும் பண்ணணும். நான் ப்ராலிஃபிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸை ஷேப் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இது. அண்ட் இதில் வந்து என்ன மெயினாக கன்க்ளூட் பண்ணும்போது இந்த இயர் புக் கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் ப்ரொபகெண்டா, நியூக்ளியர் பில்டப் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, கவர்னன்ஸை வீக் ஆக்கக்கூடாது, அப்புறம் நோ லாங்கர் டிஃபைன்டு குவாலிட்டி அலோன் மட்டும் இருக்கக்கூடாது செக்யூரிட்டி ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் டெக்னாலஜி டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியும் யூஸிங் த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. தேட் வில் சால்வ் எவ்ரி ப்ராப்ளம் வைட்டல் தேன் எவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த ரிப்போர்ட்டை. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து what is the primary aim of cyber suraksha exercise which was launched by defense cyber agency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ this is training defense personnel in cyber threat simulation and response. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்த மாதிரி தான் சைபர் த்ரெட்டு வந்து இப்போது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதுவும் ஒரு வார் டாக்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்ட்ரீஸ். ஸோ நம்ம கண்ட்ரிலையுமே ஆப்ரேஷன் சிந்தூரப்போ சில வெப்சைட்ஸ் வந்து ஹேக் பண்ணப்பட்டு பாகிஸ்தான் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்றத நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ லான்ச் ஆஃப் சைபர் சுரக்ஷா விச் இஸ் அ சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் எக்ஸசைஸ் ஃபார் த டிஃபென்ஸ் பர்சனல்ஸ். டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தான்
தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு 12-day மல்டிஃபேஸ் சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் வந்து 100 டிஃபென்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி பர்சனல்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ரியல் வேர்ல்ட் சைபர் அட்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஸோ சைபர் ரெசிலியன்ஸ் எப்படி ப்ரமோட் பண்ணுறது, ஏன்னா அட்டாக் பண்ணாமல் ஒரு வெப்சைட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ரெசிலியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றிலாம் இதில் வந்து பேசியிருக்காங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் கைண்ட் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது. அதனால் இந்த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். சைபர் சுரக்ஷா 100 பர்சனல்ஸ் இம்பார்ட்டண்ட். தென் லாங்கஸ்ட் எவர் ட்ரைபல் எம்பவர்மெண்ட் கேம்பெயின் ஒன்று வந்து நடக்குது. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தார்த்தி அபா ஜன் பாகதரி அபியன் அப்படின்றது தான் இந்த கேம்பெயினோட நேம். ஸோ இது 14-day லாங் அவுட்ரீச் ப்ரோக்ராம். PM ஜன்மன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஜன்மன், அந்த ஸ்கீமோட அடுத்து தார்த்தி அபா ஸ்கீம். இது ரெண்டையுமே வந்து ட்ரைபல் வெல்ஃபேருக்காக 1 lakh வில்லேஜஸை வந்து பெனிஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் இந்தியாவிலேயே இதுவரையும் ஒரு ட்ரைபல் எம்பவர்மெண்ட்காக ஒரு கேம்பெயின் கொண்டு வந்ததில் லார்ஜஸ்ட்னால் அது இதுதான். ஏன் லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா 549 ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ஸை வந்து இந்த கேம்பெயின் கவர் பண்ண போகிறதா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குது. ஸோ கவர்மெண்ட் சர்வீசஸை எப்படி டோர் ஸ்டெப் போய் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு டெலிவர் பண்ணுறது, ஜன் பகிதரி அதாவது பீப்புளோட பார்ட்டிசிபேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்தோத்யா விக்ஷித் பாரத் மிஷன்லலாம் எப்படி ட்ரைபல் பீப்புளையும் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. ஸோ இதில் இந்த PM ஜன்மன் யோஜனா இருக்கு இல்லையா, அதை பற்றியும் வந்து பேசியிருப்பாங்க. ஜன்மனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜன்மனோட ஃபுல் ஃபார்ம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய் மகா அபியன் அப்படின்றது தான் 2023 லான்ச் ஆன ஒரு ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த ட்ரைபல் குரூப்ஸ்லேயே வந்து ரொம்ப பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் த ஒன்ஸ் whom we cannot access. ஸோ அவங்கள சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களோட மார்ஜினலைஸ்டு செக்ஷன் எல்லாத்தையும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட என்ன பேரியர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அவங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்குள்ளே கொண்டு வரணும். ஜியாலஜிக்கலாக அவங்க வந்து ஐசோலேட் ஆகிருப்பாங்க சில பேர் மலை பிரதேசத்தில் அந்த மாதிரி. ஸோ அவங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் எதுவுமே வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் அவங்க ஐசோலேட் ஆகிருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் அவுட்ரீச் வந்து அவங்களுக்கு லிமிட்டடாக இருந்திருக்கும். ஸோ அதனால் கூட அவங்க அப்படி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஸ்கீம். ஸோ பேசிக் என்டைட்டில்மெண்ட்ஸ் லைக் ஆதார் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் ஜன்தன் அக்கௌண்ட், இந்த மாதிரியான ஆக்சசபிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு அந்த ஆக்ட் படி இவங்களுக்கு சில லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் இந்த சென்ஸ் சில பிளான்டேஷன்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் இவங்க எடுத்துக்கலாம், சில வுட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். பட் தட் ஷுட்ன்ட் டீஃபாரஸ்ட் த ஃபாரஸ்ட். அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சர்வீசஸ் டெலிவரி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ட்ரைபல் பாலிசியில் என்னெல்லாம் இருக்கோ அவங்கள டாக்குமெண்ட் பண்ணுறது, ஹெல்த்தாக ஃபினான்ஷியலாக என்னெல்லாம் கேப் இருக்கோ அது எல்லாத்தையும் லாஸ்ட் மைல் சர்வீசஸ் வரையும் டெலிவர் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட இது எய்ம். அந்த கேம்பெயினுமே வந்து இதோட சேர்த்து தான் நடந்திருக்கு. தென் வாட் இஸ் திஸ் தார்த்தி அபா ஜன் பகிதரி அபியன் அப்படின்னா ட்ரைபல் சென்டருக்குதுன்னு தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸால் பண்ணப்பட்டதுன்னு தெரியும். 2024 இது லான்ச் பண்ணுறாங்க. பிர்சா முண்டா அப்படின்னு ஒரு ட்ரைபல் லீடர், ஃப்ரீடம் ஃபைட்டர், அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அவரோட நேமில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த தார்த்தி அபா அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எர்த்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த நேமில் வச்சுருக்காங்க. தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அப்படின்னு ஒரு ஸ்கீமும் இருக்குது. அது கீழே வர ஒரு கேம்பெயின் தான் இது. இதில் வந்து 17 டிஃப்ரெண்ட் யூனியன் மினிஸ்ட்ரிஸ் வந்து ஒன்றா வந்து தே டூ சர்டன் ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உதவுவாங்க. ஆதார் கார்டு கொடுக்கணுன்னா உடனடியாக கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த பர்டிகுலர் கேம்பெயின்காகவே 79,156 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க ஃபார் நெக்ஸ்ட் 5 years. அண்ட் இதில் வந்து 56,000 வந்து சென்ட்ரலோட ஷேர், இதில் ரிமைனிங் இருக்க 22,000 வந்து ஸ்டேட்டோட ஷேர். என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைபல் ஹாஸ்டல்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, ரூரல் ஹோம்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, விச் வில் பி அண்டர் PM ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, அது படி.
தென் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கும், வாட்டர் ஆக்சசிபிலிட்டி ஜல் சக்தி மிஷன் மூலயமா நடக்கும். அவங்களோட லைவ்லிஹுட் என்ரிச் பண்ணுறதுக்காக லைவ் ஸ்டாக்ஸ் லைக் அந்த கோட்டு கோழி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள வளர்க்க வைக்கிறது. ஸோ தட் அவங்க அதன் மூலயமா தே கேன் கெட் பெனிஃபிட்டட். கவு கூட கொடுப்பாங்க. ஃபிஷரி சப்போர்ட்டுமே வந்து கொடுப்பாங்க. அவங்க மினிஸ்ட்ரிஸ் எல்லாருமே வந்து அலைன் ஆகி இருக்கிறதுனால அதுக்கெல்லாத்துக்கான சப்போர்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஒரு ஸ்கீம் மூலயமா. ஸோ டெலிவரபிள் விஷயங்களுமே வந்து கொடுப்பாங்க. லைக் மினிஸ்ட்ரி வைஸ் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கிறதுல சில விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரணும் கண்டிப்பாக. லைக் ஃபுட் கிரெயின்ஸ் பிடிஎஸ்கே சிஸ்டம் மூலயமா கொடுக்கணும் அப்படின்னா அதுவுமே போய் சேரும். இந்த இதில் வந்து என்னெல்லாம் வெல்ஃபேர் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக தே வில் கிவ் இந்த பர்டிகுலர் கேம்பெயினில். ஸோ June 15, 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் 14-day லாங் அவுட்ரீச் கேம்பெயின் 500 டிஸ்ட்ரிக்டில் 1 lakh ட்ரைபல் டாமினேட்டட் வில்லேஜ் அண்ட் ஹேபிட்டட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே டோர் ஸ்டெப் ட்ரைபல் சிட்டிசன்ஸ்க்கு போய் சேரணும் அந்த சர்வீசஸ் ஃபுல்லாக. அதில் ஜன்மனும் வரும், தாத்தி அபியான் உத்கர்ஷ் அபியானும் வரும். இது மட்டும் இல்லாமல் இயர் லாங் வந்து ஜன்ஜாத்திய கௌரவ் வர்ஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 15, 2025 பிர்சா முண்டா பர்த்டேலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு, ஆயுஷ்மான் பாரத் கார்டு, ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், பென்ஷன் அக்கௌண்ட்ஸ் கூட தே ஆர் கிவிங். ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் அந்த ரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கும் புதுசாக யாருக்காவது வேணும் அப்படின்னா தே கேன் ஆல்சோ என்ரோல் இன் திஸ் கேம்பெயின் நடக்கும்போதே. அப்புறம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா மூலயமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கீம் மூலயமா ட்ரைபல் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ்மே வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. So this will be the ஒரு முக்கியமான campaign. That's it with this news, and if you have any doubt do comment in the comment section. And SBIPO notification வந்துருச்சு. அஃபீஷியலாக எக்ஸாம் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் லேட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் அ லாஸ் ஃபார் யூ. ஸோ ஸ்டார்ட் ஃபாஸ்ட்டாக ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா டூ லேட் தான். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இஃப் எனி டவுட் டூ கமெண்ட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த செஷன்ஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் பண்டில் பர்ச்சேஸ். ஏன்னா இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு because of the SBIPO notification. And thank you for listening.